மீன் எதை மீன் பிடிச்சா உங்களுக்கு என்ன பண்ணுறது? யாரோ ஒருத்தங்க மீன் விட்டுவாங்க, மீனையே பார்த்துக்கிறாங்க, அவங்க மீன் கொடுப்பாங்க. 3 பாறை அவ்வளோ பெரிய பாறை. எத்தனை மீனா இருக்கு மொத்தம்? என்ன இல்லையா? என்ன ஏன்னா 2 பையா பிரிச்சு போடலாம். அதுதான் போடுறேன், நானே போடுறேன். 5 மீனா ரொம்ப வெளிசாலாம் போடுறது. வெளிசா போட்டா மொறுமொறுன்னு ஆயிடுது, மடிச்சிக்குது வேற ஸ்பேஸ். கடவுளா பீஸ் கம்மியாக கிடைக்கும் நம்மளுக்கு. அவன் கேட்டால் எடுத்து சொல்லிப்பான், மனசு கேட்க மாட்டேன் எடுக்கிறதுக்கு. பெரிய கட்டியா பெரிய கட்டி தான் எடுக்கலான்னு பார்த்தா சரி. போன வாரம் நிறைய ஒரு 5 துண்டு கூட வராது. குழம்புக்கு தானே இந்தாப்பா தானே. ஆனால் நான் இந்த தலையை தானே விட்டுறேன் கவரில். குழம்புக்கு தானே? இல்லை இல்லை நம்பிக்கலண்ணா. அந்த பெரிய பெரிய கடவரா வெட்டினா கொஞ்சோண்டு பீஸாக எடுத்துறேன். போன தண்ணுக்கு அவனே விட்டான் கொஞ்சம். ஒரு 5 துண்டு கூட வராது. 5 துண்டு கூட ரைஸ் போட மாட்டேன்பா, குழம்புக்கு தான்ப்பா ரைஸ் போனால். எங்கள் பசங்களுக்கு பக்கத்து தான் சாப்பிடுங்க. ஒரு சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு இருப்பாரு, குழம்புன்னு சாப்பிட மாட்டேங்குது. குழம்பு முண்டு வைக்க வேண்டாக்குப்பா அதுக்கு. மீன் வெட்டுறவங்க பொண்ணு மீன் சாப்பிட மாட்டேங்குது. ஆனால் மொத்தம் 11 மீன்னா 11 எதுன்னு தெரியல. நான் அந்த மீனை சரியா என்னையே வந்து நிப்பாட்டிங்க. என்னண்ணா என்னண்ணா $100மா? அப்படியே பார்த்துக்கலாம். 5 இது நிறைய இருக்கா? 100 பீஸ் மேலே வரும். என்னண்ணா? என்ன பண்ணணும் கவர்மெண்ட்மா? நல்லா வாங்கண்ணா. என்ன தோல் வருங்களா? அதில் போட்டுங்க. 2 வீடாக மொத்தமாக தூக்கி போடுங்க. இது வர என்னடா இது டெய்லியும் இது ஒரு பெரிய பிஸ்னியாக போயிடுங்க. ஓகே என்னண்ணா இது ஃப்ரீயும் அதுக்குள்ள? ஆனால் கொடுங்க இருக்கு வீரல் பொங்கி கீழே அண்ணா கொடுண்ணா. எவ்வளோ சொல்லலாம்? 250 ரூபா கொடுண்ணா. சரிண்ணா நீங்கள் எடுங்க, இந்த பக்கம் வாங்க. மீன் பரவாயில்ல, மீன் சூப்பராக இருக்குது. விலை மட்டும் தான் 1200 இருக்கும். எவ்வளோ நீங்கள்? ஆ புரியல? 900 தாராளமாக வாங்கலாம். 1000 ரூபாய்க்கு மேலே தான் அந்த மீன். ஃபைட் பண்ணி வாங்கிட்டேன். 1200 சொன்னாங்க. 1200 அப்போ நான் சொன்னது 900 வாங்கினேன். நீங்கள் அவங்க சொன்னது கம்மி. போனினாங்க ஃபைட் பண்ணி வாங்கிட்டேன். ஏன்னா அவங்க சொன்ன ரேட்டு கம்மி. ரெண்டா போடுனா போதுமா? செவில்லாம் எடுத்துரு, 2 மட்டும் போட்டு. ஓ வாங்க. என்னம்மா கிலோமா? ஓ அதான் இப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா இது பொடி பொடியாக இருக்குது சார். ஆமாடா எனக்கு வீடியோ போட்டோ பாருங்க. அந்த மாதிரி வேலை கொடுத்துன செல்வனை போட கூட நானே தெரியும். போடு அவர் சைட்ல இருந்து தான் சைட்ல இருந்து ஆடு விட
அந்த வீடியோ எடுத்துட்டு விடு எனக்கு ஷார்ட்ஸ் எடுத்து விடு அதான் ஃபோன் எடுக்க மாட்டான்டா கொஞ்சம் ரெடி ஆச்சா பையில பையில் அதை எடுத்து பேடி வச்சுருந்தேன் என்ன அர்த்தம் அது உடனே விட்டு நீங்க உடனே விட போடுறேன் அதை சும்மா ஏதாவது சொல்லி சும்மா விட மாட்டேன் சங்கரா வா முடி ஒரே ஒரு பால் 2 வஞ்சனம் போகுது அதில் ஃபோன் பண்ணாங்களா அவனுக்கு இன்டர்வியூ பண்ணி ஃபோன் பண்ணுறாங்க பண்ணாங்களா ஜாயின் பண்ணுறியா ஆமா எப்போ என்ன சொல்ற கூட்டிட்டு வந்துடும்ல அப்படின்னு தானே சொல்கிறேன் கட்டி முடிச்சுட்டாங்கல்ல நம்ம வேலை செஞ்சா நம்மளுக்கு தான் அவர் சொல்கிறாரு சார் அவருக்கு நான் எவருக்கு கேளு ஓய் ஐயா என்ன சொல்றேன் அவர் பிரான்ச் ஓப்பன் பண்ணணும் இங்கே வந்துட்டார் நேராக தூக்கிங்க மொத்தமாக பங்கு வச்சிருக்கியா வேற ஒன்றும் பண்ண முடியாதுப்பா 7 பங்கு வைக்கிற இடம் கிடையாது நாங்கள் ஆல்ரெடி இவங்களுக்கு 4 பங்கு 5 பங்கு அப்படி தான் வச்சுருந்தேன் கட்டி ஒரு குளிக்கு அள்ளி வச்சுருந்தேன் அப்படி இல்லையா இல்லாட்டா ஆகுமா ஒன்றுமே கிடையாது அப்படியே விட்டு வந்தா நீ நாங்கள் என்ன பண்ணுறது ஒன்று அவரை வீட்டுக்கு போக சொல்ல இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன் எழுதி கொடுக்கல உங்களுக்கு அப்பூடா யாரை விட்டு எட்ட மாட்டாங்க ஒன்று கேட்கவே இல்லை அது பார்த்து நினைக்கிறேன் அது அவ்வளோதானா அவங்க வந்து கொடுப்பா என்னண்ணா